ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனின்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் கேள்வி என்ற அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு முகவுரையாக சில கருத்துக்களை பார்த்தோம். கேள்வின்னு சொன்னா பெரியவர்களிடமிருந்து குருமார்களிடமிருந்து முறையாக கற்றல் அப்படின்னு தான் அர்த்தம். கேட்டல் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு வாட்டி கேட்கிறோம் அப்படி அல்ல, தொடர்ச்சியாக நிகழ வேண்டிய ஒரு விஷயம். தொடர்ந்து கேட்டல், தெளிவு பிறக்கும் வரை கேட்டல். தெளிவு பிறக்கும் வரை கேட்டல் என கசடர கற்றல். சந்தேகம் வந்தாலும் அதை நிவர்த்தி செய்து கொண்டு நமக்கு அதுல ஒரு உறுதிப்பாடு வரும் வரை நன்றாக கேட்டல். இதற்கு எல்லையே கிடையாது. பார்த்தோம், வேதத்துக்கே ஸ்ருதி, எழுதா கிளவி, காதுனால கேட்கப்படுவது என்றெல்லாம் அர்த்தம்னு பார்த்தோம். காதுனால கேட்டு என்னன்னா நிறைய நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம், அற்புதமான விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்கிறோம். இப்ப மகாபாரதத்தை படிக்கும்போது பீஷ்மர் எப்படி இருக்கிறார், தர்மபுத்திரர் எப்படி இருக்கார், ஒரு கதாபாத்திரம்னு சொல்லக்கூடாது, நிஜமாகவே வாழ்ந்த பாத்திரங்கள் தானே, மனிதர்கள் தானே. அந்த மனித பண்புகள் எப்படியெல்லாம் வெளிப்படுகின்றன, ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் பேசுறாங்க, என்ன மாதிரி உணர்ச்சிகள் அவர்களிடமிருந்து வெளிப்படுகின்றன. நம்முடைய இத்திஹாசங்கள் எல்லாம் ஏன் நம்ம ஆழமா படிக்கணும் அப்படின்னு கேட்டா, மனித உணர்ச்சிகளை அப்படியே படம் பிடிச்சு காட்டு. பர்ஃபெக்டா யாரையுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி எப்படி இருக்காங்களோ அப்படி அப்படியே அதுல காட்டப்படும். அதுதான் அழகு. நம்மளும் அப்படித்தானே, ஒரு உணர்ச்சி கலவையா இருக்கும் இல்லையா. நம்மகிட்டயும் சில நேரங்கள்ல ரொம்ப நல்ல இயல்புகள்லாம் வெளிப்படும், சில நேரம் குழப்பத்துல இருக்கும். எப்படி மாறி மாறி ஆனா சரி செய்து கொள்கிறோம் இல்லையா. இதுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக அந்த காவியங்கள்ல, முக்கியமா இத்திஹாசங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய மாந்தர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் நம்ம நல்லா படிக்கணும். இப்ப கம்ப ராமாயணத்திலே ஊறி ஊறி துளைத்தவர்களுக்கு தெரியும், ஒரு ஒரு கேரக்டரும் பாத்தீங்கன்னா அவங்க மனசுல அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அது அவர்களுடைய வாழ்க்கையிலும் ரிஃப்ளெக்ட் ஆகும். சாஸ்திரத்தை படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. வேதங்கள் எல்லாரும் படிக்க முடியல அப்படின்னா கூட வேதத்தின் பிரதிபலிப்பாக, வேதத்தின் செய்தியை நமக்கு வழங்குவதாக இருக்கக்கூடிய நூல்கள் திருக்குறள், பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம், பாகவதம், எவ்வளவோ நூல்கள் இருக்கின்றன. அதெல்லாம் நம்ம ஆழமாக கேட்டல்னு சொல்லும்போது ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஆச்சாரியர் சொல்கிறார் இல்லையா, அவருடைய சொற்களின் ருச்சியையும் சேர்த்து நம்ம பாக்குறோம். ஒரு டெக்ஸ்ட படிக்கணும்னா அப்படியே படிச்சுட்டு போயிடலாம். எதற்கு ஒரு குரு தேவைன்னா, நம்ம கேட்கணும்னா ஒருத்தர் சொல்ல வேண்டாமா, சொல்பவர் இருந்தா தானே கேட்க முடியும். அந்த குரு அப்படியே அதுல இருக்கிறத லைன் பை லைன் சொல்ல மாட்டார். அவர் என்ன செய்வார்னா, அவருக்கு எவ்வளவு புரிந்திருக்கிறதோ அதையும் சேர்த்து நமக்கு புரிய வைப்பார். அதுல ஒரு ரசம் இருக்கிறது, ஒரு அழகு இருக்கிறது. அதனாலதான் கிருபானந்த வாரியார் பேசினா கேட்கணும்னு ஆசைப்படுறோம். பெரிய, அதாவது
ஒரு ஒரு பெரிய மகான் கிட்ட பாகவதம் கேட்கணும், இவங்கள்ட்ட கேட்கணும். ஏன் தேடி தேடி போறோம்னா அவர்களுடைய மனசுல வந்து அந்த சாஸ்திரம் பிரதிபலிக்கும் பொழுது ஒரு இன்னொரு கூடுதல் அழகு வரும். ஒரு மூல நூலை அப்படியே படிக்கிறது, இப்ப ராமாயணம் வந்து அப்படியே புஸ்தகத்தை படிக்கலாம், ஆனாலும் ஒரு நல்ல ராமாயணத்திலே ஊறி ராமர் மயமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரியவர் ராமாயணத்தை சொல்லும் பொழுது அதன் தாக்கம் வேறு விதமாகத்தானே இருக்கிறது. ஆக அந்த கேள்வி ஞானம் அப்படிங்கிறதுல வந்து குருவினுடைய அருள், அவருடைய சிந்தனை, அவர்களுடைய அவதான் எத்தனையோ காலமா இந்த சாஸ்திரத்துல ஊறி இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய சிந்தனைகளும் அவர்களுடைய புரிதலும், அவங்க எப்படி இந்த விஷயத்த பாக்குறாங்க, என்ன மாதிரி நமக்கு புரிய வைக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கேள்வி என்பது மிக உயர்ந்தது. நீங்களே பாருங்க, இந்த உபநிஷதம் மாதிரி நூல்கள் எல்லாம் அதனாலதான் ஒரு ஆர்டராவே வச்சிருக்காங்க, நியத்தியே வச்சிருக்காங்க. என்னன்னா ஒருவர் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் இந்த உபநிஷதங்கள் குறிப்பா அந்த மாதிரி நூல்களை தானே படிக்க கூடாது. ஏன் படிக்க கூடாது அப்படின்னா, நாம படிச்சா பொருள் புரியாம போகாது, அது விஷயம் அல்ல. ஆனா உண்மையிலேயே அதன் அர்த்தம் என்ன என்பது நமக்கு விளங்காமல் போயிடும். நல்ல இலக்கணம்லாம் தெரியும், அதெல்லாம் தெரியும்னா கூட ஒரு குரு ஒருவர் வந்து அவர்கிட்ட தான் அந்த கீ இருக்கு, அந்த சம்பிரதாயம், அதாவது மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க. டீச்சிங் மெத்தடாலஜினா எப்படி கற்பிக்க வேண்டும், என்னென்ன உதாரணத்தை சொல்லி எப்படி எப்படி புரிய வைக்க வேண்டும். ஏன்னா இந்த வேதாந்த விஷயம் என்பது ஏதோ வந்து வெளியில இருக்கிற விஷயம் அல்ல, நம்மை பற்றிய ஒரு விஷயம். இது ரொம்ப மைன்யூட்டா ஒரு சர்ஜரி மாதிரி. நான் உண்மையிலே யார் அப்படின்னு தெரிந்து கொள்கின்ற ஒரு அகமுக பயணமாக இருப்பதால் விஷயம் ரொம்ப நுண்ணியதாக சட்டிலா இருக்கிறதுனால நமக்கு ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்தாதான் நமக்கு இது புரியும். அதனால மிகுந்த பணிவோடு ஸ்ரத்தா பக்தியோடு நாம் கேட்க வேண்டும். ஆதிசங்கரெல்லாம் பல இடங்கள்ல சொல்றாரு அவருடைய உரைகள்ல, ஒருவர் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் தனியாக நூல்களை படித்தால படிச்சுட்டேன்னு சொல்லக்கூடாது. குரு குரு ரொம்ப முக்கியம். கேள்வின்னு சொல்லும் பொழுதே குரு வந்து இன்டைரக்டா அங்க இருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் சொல்லி தானே கேட்க முடியும் நம்ம. ஆக இந்த ஒரு பின்புலத்துடன் இந்த குறட்பாக்களை நாம் பார்க்க தொடங்குறோம். முதல் குறள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வம்ங்கிற வார்த்தை திருவள்ளுவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல, நிறைய இடத்துல பயன்படுத்துறார். அருட்செல்வம் செல்வத்துட்செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள அப்படின்னு சொன்னார் அருளுடைமை அதிகாரத்துல. இங்க என்ன சொல்றார்? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களிலேயே சிறந்த செல்வம் என்னதுன்னா செவிச்செல்வம். காதுகள் வாயிலாக நூல்களின் பொருள்களை கேட்பதால் கிடைக்கும் அறிவு செல்வம். காதுகள் வழியா அந்த நூற்பொருளை கேட்கும் பொழுது நம்ம மனசுல வந்து ஒரு தெளிவு பிறக்கிறது இல்லையா, அதுதான்ப்பா சிறந்த செல்வம். அச்செல்வம், அந்த செல்வமானது செல்வத்துள் எல்லாம் தலை. மற்ற எல்லா செல்வங்களுக்கும் விட தலைனா என்ன தெரியுமா, தலை மாதிரி உடலுக்கு தலை போன்று மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது, சிறப்புடையதுன்னு அர்த்தம். உடம்பெல்லாம் நல்லா இருக்கு, அழகா வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிருக்கோம், எல்லாமே தலையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். தலையே இல்லாத ஒரு உடலை வந்து கற்பனை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? தலை என்பது எவ்வளவு முக்கியம். உத்தமாங்கா அப்படின்னு சொல்றோம். தலை வந்து தலையில தான் எல்லா ஐம்பொறிகளுமே தலைக்குள்ள உட்கார்ந்து. தலைனா முகம், அந்த தலை மாதிரி முகம் மாதிரி நம்முடைய செல்வத்திலேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்னது அப்படின்னு கேட்டா இந்த செவிச்செல்வம் தான். யார் ஒருத்தன் விடாமல் இந்த சாஸ்திர நூல்களின் கருத்துக்களை கேட்கிறானோ அவனுக்கு நன்றாக சிந்தனா சக்தி கூடும். நல்லா சிந்திக்க ஆரம்பிப்பான். கேட்க 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 அவன் மனசுல வந்து ஆழமான ஒரு அறிவு ஏற்படும். மற்றபடி வெளியில நமக்கு நிறைய செல்வம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், நிறைய வந்து சொத்துகள் இருக்கலாம், நிறைய வந்து பேங்க் பேலன்ஸ் என்னென்னமோ இருக்கலாம். அதெல்லாம் யாராவது நம்ம கிட்ட இருந்து கவர்ந்துட்டு போக முடியும். இது கல்வியோட முக்கியத்துவத்திலே நம்ம பார்த்தோம். புறத்துல இருக்கிற செல்வங்கள் ஒரு பெரிய விஷயம் அல்ல, ஆனா இது அகச்செல்வம். இந்த செல்வம் இருந்துடுச்சுன்னு சொன்னா வாழ்க்கையில ஒருவேளை எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்க, நம்மளோட பணம் எல்லாம் திருடு போயிடுச்சு, யாருமே நம்ம கூட இல்ல, மனிதர்களே இல்ல அப்படின்னா கூட இந்த செவிச்செல்வம் ஒரு ஆள்கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சாஸ்திரங்களை கேட்டிருக்கானா பொழைச்சுப்பான். பொழைச்சுப்பானா எப்படின்னா அவனுக்கு வாழ்க்கையில் எப்படி வாழ்வது என்ற வழி தெரியும். ரொம்ப முக்கியமா அவன் துன்பத்திற்கு ஆளாக மாட்டான். ரொம்ப அப்படியே வந்து ஏன்னா அவனுக்கு புரிந்து இருக்கும்,
அவன் என்ன மாதிரி நூல்களை படிக்கிறான். இங்க திருவள்ளுவர் வந்து கற்பவை கற்க சொல்லிட்டார். அதனால ரொம்ப ஆணித்தரமா சொல்றோம் இந்த இடத்துல வந்து சாஸ்திர நூல்கள், உயர்ந்த தத்துவ நூல்கள், இறைவனை பற்றி கூறும் நூல்கள் அதெல்லாம் படிச்சிருக்கிறதுனால வாழ்க்கையின் தன்மை புரியும். கடவுளை பத்தி தெரியும். அதே மாதிரி வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை பற்றி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரோமா? எதேதோ சொல்லி தரோம். ரோபாட்டிக்ஸ் சொல்லி தரோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் என்னென்னமோ படிக்கிறாங்க. வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கை என்பது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது. வாழ்க்கையில வெற்றி வரும், தோல்வி வரும், இன்பம் வரும், துன்பம் வரும், பலவிதமான அனுபவங்களை வாழ்க்கை நமக்கு கொண்டு வந்து தரும். வாழ்க்கை என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நன்றாக அவனுக்கு தெரியும். வாழ்க்கையின் இயல்பு நிலையாமை அப்படின்னு ஒரு அதிகாரம் பார்த்தோமே, இந்த நிலையாமை தெரியறது எவ்வளவு பெரிய, அதெல்லாம் கேள்வி ஞானத்தினாலதான் வரும். கேட்டிருப்பான் பெரியவங்க கிட்ட, சாஸ்திரங்களை கேட்டதுனாலதான் மனசுல அப்படி ஒரு கட்ஸ் வரும். தர்மபுத்திரர் தன்னுடைய படை வீரர்களுக்கெல்லாம் நிலையாமையை உபதேசிக்கிறார்னு மகாபாரதத்தில் வருகிறது. நிலையாமைனா என்ன? இந்த உடல் எப்படி இருந்தாலும் அழிஞ்சு போகுதுப்பா. போரில் இறந்தால், வீரமரணம் அடைந்தால் நமக்கு சொர்க்கம். அந்த ஒரு இன்டென்ஷனோட தான் இன்னைக்கும் வந்து நம்முடைய ஆர்மி வீரர்கள்லாம் போறாங்க. இல்லாட்டி யாராவது கொடுப்பாங்களா? உயிரை கொடுப்பாங்களா? நீங்க எவ்வளவுதான் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கொடுங்க, ஒரு மனைவிய குழந்தைங்கள அம்மா அப்பா விட்டுட்டு ஒருத்தர் போய் அங்க வந்து எல்லையில நிக்கிறாருன்னா விளையாட்டா? யாருக்காக? எவ்வளவு பணம் கிடைச்சிட போகுது? என்ன நடந்துரும் சொல்லுங்க? இன்னுயிரை கொடுக்க அவ்வளோ தேச பக்தி, அவ்வளோ ஒரு அதுல ஒரு உற்சாகம், ஒரு ஊக்கம். இந்த உடலை தாண்டி அவங்களால போக முடிகிறது இல்லையா? அதை பத்தி, அதாவது ஒருத்தர் எப்படி வந்து ராணுவத்துல சேரணும்னா சும்மா சேர்ந்துட மாட்டாங்க, அதை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா தெரிந்த பிறகுதான் ஒரு விஷயத்துல நமக்கு பேஷனே அதிகமாகும். நான் சொல்றது ரொம்ப சட்டிலான விஷயம். ஒரு பாடல் வரும், அப்பர் பெருமானோட பாடல் வந்து, முன்னை அவனது நாமம் கேட்டாள். அதாவது அம்பாள் எப்படி வந்து சிவபெருமான வந்து நேசிச்சா அப்படின்னு, முதல்ல வந்து அவரோட பேரை கேட்டாளாம். முன்னை அவனது நாமம் கேட்டாள். கேட்டாள் பாத்துங்க, இங்க கூட கேள்விதான். முதல்ல வந்து அவரோட பேரு என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டாளாம். அதுக்கப்புறம் ஆரூர் கேட்டாள் அப்படி வரும், அவன் எந்த ஊர்ல இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டாளாம். இப்படி ஒன்னொன்னா சொல்லி கடைசியில வந்து தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே அப்படின்னு வரும் அந்த பாடல் வந்து. அது ரொம்ப அழகான ஒரு பாடல். தன்னை கூட மறந்துட்டாலாம், அவர் அப்படியே வந்து சிவபெருமான் மயமாகி விட்டாள் அப்படின்னு அந்த பாடல். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெம்மான் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. நேசிக்கிறோம், யாரையும் ஒருத்தங்க லவ் பண்றோம் அப்படின்னு சொன்னா கூட முதல்ல என்ன, அவங்கள பத்தி தெரிஞ்சுப்போம் இல்லையா? கேள்வி ஞானம். அது மாதிரி கடவுளை பற்றி தெரிந்து கொள்கிறோம், வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்கிறோம். அப்ப தெரிஞ்சுக்கிறதுங்கிறது எவ்வளவு முக்கியம். இந்த நாலேஜ்ங்கிறது எவ்வளவு அழகான ஒரு விஷயம். நாலேஜ் இஸ் வெல்த்னு சும்மா சொல்லல, அறிவுதான் செல்வம். திருவள்ளுவர் அடுத்தடுத்து சொல்லுவார், அப்ப நம்ம நன்றாக புரியும். அறிவு ஒன்று ஒழுங்காக இருந்து விட்டால் பாக்கி எல்லா நலன்களும் வாழ்க்கையில் உருப்படியாக இருக்கும். அறிவு சரியாக இல்லை என்றால் வேறு எதுவுமே சரியாக இருந்தும் பயன் இல்லை. சுவாமிஜி ஒரு அழகான கருத்து சொல்வார். என்னன்னா, வாழ்க்கையில நம்ம எல்லாம் வந்து ஆன்ம நலம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா? ஆன்ம நலம். இந்த ஆன்ம நலம் பெறணும் அப்படின்னு சொன்னா நமக்கு 7 நலன்கள் வேணும்னு சொல்லுவார். 7 நலன்கள் இருந்தால்தான் இந்த ஆன்மா இந்த உலகத்துல நிம்மதியாக வாழ முடியும். நலத்தோட வாழறோம் அப்படின்னு சொல்லி, நல்லா இருக்கோமா, நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். நல்லா இருக்கிறதுனா என்ன அப்படின்னா, முதல்ல சுவாமிஜி சொல்றது அறிவு நலம், புத்தி சரியா இருக்கணும். அறிவு நலம், அப்புறம் மனநலம், சொல் நலம், உடல் நலம், செயல் நலம், உறவு நலம், பொருள் நலம். மறுபடியும் சொல்றேன், அறிவு நலம், மனநலம், சொல் நலம், உடல் நலம், செயல் நலம், உறவு நலம், பொருள் நலம். 7 நலன்களும் சரியா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை சரியா இருக்கும். எல்லாத்துக்கும் அடிப்படை அறிவு நலம். அறிவு சரி. திருக்குறளையே இந்த மாதிரி இந்த தலைப்புகள் கீழே சுவாமிஜி கிளாசிஃபை பண்ணி சொல்லுவாங்க. இந்த குறட்பாக்கள்லாம் அறிவு நலத்தை போதிக்கின்றன. இப்ப நம்ம படிக்கிறதெல்லாம் அறிவு நலம். புத்தி சரியா இருந்ததுன்னா வாழ்க்கை சரியாக இருக்கும். ஏன்னா அறிவு தான் மனதை கட்டுப்படுத்தும். அறிவு சரியா இருந்ததுன்னு சொன்னா மனம் சரியான பாதையில போகும்.
மனம் சரியான பாதையில போனா இந்திரியங்கள்லாம் சரியான பாதை. நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ஒழுக்கமான பாதையில் சென்று கொண்டிருக்கும். பேச்சு சரியா இருக்கும், நடத்தை சரியாக இருக்கும், உறவுகள் சரியா இருக்கும், எல்லாத்தையும் நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணுவோம். ஆக இந்த அறிவுங்கிற விஷயத்துல நம்ம அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. அறிவுனா நம்ம ஸ்கூல்ல படிக்கிற சயின்ஸ், மேத்ஸ் அதெல்லாம் இருக்கட்டும். வாழ்க்கையை பற்றிய கல்வி, வாழ்க்கையில எப்படி வாழணும். இப்ப நம்ம படிக்கிறோமே, குவாலிட்டி டைம் கொடுத்து திருக்குறள் படிக்கிறோமே, இது ஒரு அற்புதமான விஷயம். இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா கேள்விதான், கேள்வி என்ற அதிகாரத்துக்கு விளக்கத்தை பார்க்கல. உண்மையிலே நீங்களா கேட்டுட்டு இருக்கீங்க. நானும் வந்து சுவாமிஜிட்ட கேட்டதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சுவாமிஜி சொல்வார், இது ஒரு பெரிய வேள்வின்னு சொல்வார். கேள்வி என்பது ஒரு வேள்வி. அழகா இருக்குல்ல? ஏன்னா கேட்பவரின் காதுகள் வந்து ஹோம குண்டங்கள். அதுல வந்து பேசுபவருடைய சொற்கள் வந்து ஆகுதியாக சென்று விழுகின்றன. உள்ளத்துல வந்து ஞானமாகிய நெருப்பு ஜொலிக்கிறது அப்படின்னு சொல்வார். ரொம்ப முக்கியம். அறிவு கனல் நம்ம மனசுல வந்து தூண்டப்படணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி கேள்வி என்பது மிக முக்கியமா. நிறைய கேட்டிருக்கான் அதாவது அவன் அவ்வளவு சாஸ்திரங்களை கேட்டிருக்கான், நல்ல நல்ல விஷயங்களை கேட்டிருக்கான்னு சொன்னா அவன் தான் உண்மையிலேயே செல்வந்தன். அதுதான் செல்வங்களுள் தலை சிறந்த செல்வத்தை யாராவது நம்ம கிட்ட இருந்து பறிச்சுட்டு போக முடியுமா? இப்ப உலகத்துல எவ்வளவோ கஷ்டம் வரட்டும், எனக்கு என்னோட வினை பயனால என்னென்னமோ கஷ்டம் வரட்டும், ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன்னா துக்கமா இருக்கேங்கிறத நான் தானே முடிவு பண்ணணும். ஆஹா, அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ஒரு கவச்சமாக பின்னாடி அறிவுடைமை அதிகாரத்திலும் கிட்டத்தட்ட இதே கருத்தை திருவள்ளுவர் சொல்லுவார். அறிவின் பயன் என்னங்கறத சொல்லுவார். ஆஹா, இது சிறந்த செல்வம்பா. ஆமா, இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் கேட்க கூடாது. சுவாமிஜி இந்த இடத்துல ஒரு அழகான குறிப்பு கொடுக்கிறார். மற்ற செல்வங்கள் பொருள் வடிவமாகும், அதெல்லாம் பொருள், அது நிலையற்றது, துன்பம் தரும். ஆனா அறிவு செல்வம் ஒன்றே பிறவி தோறும் இன்பம் தரும், துன்பத்தை அடியோடு நீக்கும், பிறவியையும் அழிக்கும் ஆற்றல் மிக்கது என்பதும், கேள்வியின் வாயிலாக அறிவை வளர்ப்பதிலேயே முயற்சி அமைய வேண்டும் என்பதும் கருத்து அப்படி சொல்றாரு. ஏன்னா இந்த கேட்டோம் இல்லையா, இந்த விஷயம் வந்து அடுத்த அடுத்த பிறவிகளுக்கும் ஒரு இது என்ன ஒண்டர் பாருங்க. இப்போ நான் சம்பாதிச்ச பணத்தை விட்டுட்டு தான் போயாகணும். அடுத்த ஜென்மத்துல வந்து நான் கிளைம் பண்ண முடியாது. நான் போன ஜென்மத்துல சம்பாதிச்சேன்னு சொல்ல முடியாது. நமக்கும் ஞாபகம் இருக்காது, கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த அறிவு செல்வத்தை சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிறவியில ராமாயணம் கேட்டிருக்கேன், செத்து போயிட்டேன், மறுபடியும் பிறந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு அந்த ராமாயணம் ஞாபகம் இருக்கும். இன்னும் ஒண்டர் பாருங்க, இது வந்து ஞாபகம் இருக்கும். ஒருமைக்கண் தாங் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. இப்பதான் படிச்சோம் கல்வி அதிகாரத்துல. ஒரு பிறவியில் நாம் கற்ற கல்வி 7 பிறவிகளிலும் எழுகின்ற எல்லா பிறவிகளிலும் தொடர்ந்து வரும். பிரகலாதன் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயிற்றுல இருந்து நாரதர்கிட்ட இருந்து பகவத் குணங்களை கேட்டான்னு படிக்கிறோம். ஆக இது வந்து எப்பேற்பட்ட ஒரு ட்ரெஷர் அந்த கேள்வி செல்வம்ங்கிறது. இதை வந்து நம்ம பிறவிதோறும் எடுத்துட்டு போக முடியும். இப்ப படிச்சது வீணா போச்சு அப்படின்னு ஒண்ணு கிடையாது. இப்ப நம்ம ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு படிச்சோம், கடைசியில எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு, இல்ல கேன்சல் ஆயிடுச்சு, வேஸ்டா போச்சு, படிச்சதெல்லாம் வீணா அப்படி சொல்ல முடியாது. இந்த விஷயம் படித்து வீணாகின்ற விஷயமே அல்ல. இதற்காக நாம் செலவிடுகின்ற ஒவ்வொரு மணி துளியும் பயனுள்ளது. அது மட்டும் 100% நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக இது அதனால இது செல்வங்களுள் தலை சும்மா செல்வத்துள் செல்வம் தலை செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சும்மா சொல்லல திருவள்ளுவர். இதை வந்து பிரைஸ் பண்றதுக்காக சொல்ல, உண்மையை சொல்கிறார். எந்த செல்வத்தை நாம் அடுத்தடுத்த பிறவிகளுக்கு எடுத்து செல்ல முடியுமோ அதுதான் தலை சிறந்த செல்வமாக இருக்க முடியும். அதுதான் மனிதனுடைய அத்தனை துன்பங்களையும் போக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. இப்ப ஆத்ம ஞானம்னு சொல்றோமே, மெய்யறிவு, அந்த அறிவுனாலதான் துன்பத்தை நீக்கிக்கிறோம். ஒரே சொல்யூஷனா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையோட அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லும் என்னன்னா அறியாமை, இக்னரன்ஸ். அறியாமை நீங்கணும்னா என்ன செய்யணும்னா அறிவு வர வேண்டும். அந்த அறிவு எப்படி வரும்னா குரு கிட்ட இருந்து சாஸ்திரங்களை கேட்டாதான் வரும். ஆக அறிவு என்பதுதான் நம்முடைய அத்தனை துன்பங்களுக்கும் ஒரு தீர்வாக அமைகிறது. அதனால இது செவிச்செல்வம் தான் சிறந்த செல்வம். இந்த காதுகள் வழியாக நாம் கேட்டு பெறுகின்ற அறிவு. அடுத்த குறள் படிக்கலாம். இது ரொம்ப ஃபேமஸ் குறள், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான குறள். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். அதாவது காதுனால சாப்பிடுறோம், நல்ல விஷயங்களை கேட்டுட்டே இருக்கும்போது பசி கூட மறந்துடும். ஆஹா 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 அப்படின்னு பாகவதம் கேட்கிறோம் 2 மணி நேரம் 3 மணி நேரம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல விடிய விடிய ராத்திரி ஒரு 6-7 மணிக்கு தொடங்கி விடுகின்ற வரைக்கும் வந்து பிரவச்சனங்கள் கதா காலட்சேபங்கள்லாம் மக்கள் வந்து ரசிச்சிருக்காங்க.
விடிய விடிய கதை கேட்கறது. இப்ப அந்த செவிக்கு உணவு இல்லாத பொழுது, பிரவச்சனம் முடிஞ்சு கொஞ்சம் பிரேக் விட்டுருக்காங்க நடுவுல, கொஞ்சம் இனிமே சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சொன்னவர் கொஞ்சம் டயர்டா இருக்காரு, அந்த மாதிரி நேரத்துல இல்லாத பொழுது, காதுக்கு உணவாகிய கேள்வி இல்லாத போது சிறிது, சிறிதுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம், கொஞ்சமா வயிற்றுக்கும் ஈயப்படும், வயிற்றுக்கும் கொஞ்சம் நீ சாப்பிட்டுக்கலாம்ப்பா. முக்கியமான உணவு என்ன தெரியுமா? மனிதனுக்கு போஷாக்கு ஊட்டச்சத்தாக அமைவது இந்த செல்வம் தான். பிசிக்கல் ஃபுட் நம்ம சாப்பிடுறோமே, நம்ம சாப்பிடுற உணவு நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவு சாப்பிடுறோமே, அதனால இந்த உடல், இந்த மாம்ச உடல் இருக்கு இல்லையா, ஸ்தூல உடல் நன்றாக போஷாக்கு பெறுகிறது, ஊட்டச்சத்து பெறுகிறது. உயிர், நமக்குள்ள இருக்கிற உயிர் தத்துவம் இருக்குல்ல, உயிர் மனசு, அதுக்கெல்லாம் எது ஊக்கம் தரும் அப்படின்னு பார்த்தா இந்த காதால நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள். காதுக்கு கொடுக்கின்ற ஆகாரம் எப்படி இருக்கிறது, காதால என்ன மாதிரி விஷயங்களை நம்ம எப்ப பாரு விரும்பி விரும்பி கேட்டுட்டு இருக்கோம். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இது உணவு, ஒரு சாப்பாடு மாதிரி. எப்படி வயத்துக்கு பசிச்சா சாப்பிடுறோமோ, பசிச்சா இல்ல, காதால நான் என்ன அழகா திருவள்ளுவரோட சிந்தனை தரத்தை பாருங்க. எல்லா நேரமும் காதால கேட்டுட்டே இருக்காங்களாம். அதுல நடுவுல கொஞ்சோண்டு பிரேக் விடும்போது இல்லாத பொழுது சிறிது கொஞ்சமா வயிற்றுக்கும் ஈயப்படும், கொஞ்சோண்டு வயிற்றுக்கு. அப்ப எது முக்கியம்? செவிக்கு உணவு அவ்வளவு முக்கியம். ஏன்னா அதுதான் உயிருக்கு உறுதி பயப்பது. அடுத்த பிறவிக்கும் நான் அதை எடுத்துட்டு போலாம். இப்ப சாப்பிட்டேன்னா என்ன ஆகும்? இந்த உணவு நல்ல உணவு தானா? இல்ல, அது குறைச்சு சொல்ல. ஸ்தூல உடலுக்கு நம்ம சாப்பிடுற இந்த சாப்பாடு, சாதாரண ஆகாரம் உடலுக்கு நல்ல சக்தி வருது, இது வேஸ்டா போறது எல்லாம் நல்ல ஒரு, அதுக்குன்னு ஒரு பயன்பாடு இருக்கிறது, அவ்வளவுதான். அது பிசிக்கல். ஆனா இது மென்டல், மனசுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம், புத்தியில் நடக்கக்கூடிய விஷயம். நாம் கேட்கின்ற விஷயங்கள் நம்ம மனசுல போய் பதிந்து, அதை இந்த மாடு அசை போடுமே, அது மாதிரி நம்ம அதை அசை போட்டு புரிந்து கொண்டு, அதுல நம்ம ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, உள்ள நடக்குது இல்லையா, எப்படி உள்ள அசிமிலேஷன், இந்த உணவு தன்மயம் ஆவதற்கு நேரம் எடுக்கிறதே, அது மாதிரி நம்ம கேட்ட கருத்துக்களையும் நம்ம உரசி பார்த்து புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ். அது உயிருக்கு உறுதி தரும், உள்ளத்திற்கு ஆற்றலை தரும், அடுத்த பிறவிக்கும் வரும். ஆக உனக்கு எப்ப சாப்பிடலாம்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னா, நீ நிறைய சாஸ்திரங்கள் கேட்டு நடுவுல கொஞ்சம் உண்மை கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா கொஞ்சமா சாப்பிடு, உணவு தரப்படட்டும் அப்படிங்கிறார், ஈயப்படும். இதோட சுவாமிஜி ஒரு 946வது குறளை ஒப்பிட சொல்லியிருக்கார். அது என்ன குறள் அப்படின்னா, அதாவது யார் ஒருத்தன் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு பிரேக்கே விடாம அடுத்த வேளை சாப்பிடுறானோ, அவன் கிட்ட நோய் அவனை விட்டு நீங்காம எப்பயுமே இருந்துட்டு இருக்கும்னு அர்த்தம். அதாவது திருவள்ளுவருடைய கான்செப்ட் என்னன்னா, உணவு அப்படிங்கறதையே அவர் மருந்தா பார்க்கிறார். உணவு அப்படின்ற விஷயத்த சொல்ல வர திருவள்ளுவர் அதுக்கு மருந்துன்னு பேர் கொடுத்து மருந்துன்னு ஒரு அதிகாரம் அருளி செய்திருக்கார். இதே பொருட்பால்ல பின்னாடி இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வேளை சாப்பிட்ட உணவு ஜெரிப்பதை அறிந்து கொள்ளாமல் இன்னொரு வேளை நீ சாப்பிட்டேன்னா உனக்கு வியாதி வரும். இப்பெல்லாம் ரொம்ப ஃபேமஸா ஒண்ணு சொல்றோம், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா. அதாவது 14 மணி நேரம் இல்ல 12 மணி நேரம் ஒன்னும் சாப்பிடாதீங்க, சன்செட்டுக்கு அப்புறம் சாப்பிடாதீங்கன்னு ரொம்ப நிறைய நோய்கள்லாம் குணமாகின்றன. அந்த மாதிரி வயிற்றை நிறைய நேரம் பகல்ல தான் காயப்படக்கூடாது, இரவுல அந்த உணவு டைஜஸ்ட் ஆன பிறகு நல்ல ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். நம்ம உடம்புல இருக்கிற உள்ளுறுப்புகள்லாம் நன்றாக தூய்மை பெறும். அதற்கு நேரம் கொடுங்க. எப்ப பாரு வேலை கொடுத்துட்டே இருக்காதீங்க. நம்முடைய பிராணசக்தி முழுக்க இந்த உணவை ஜெரிமானம் செய்வதிலேயே ஆகிவிடுகிறது. இருக்குன்னு சாப்பிடுறோம், பிடிச்சிருக்குன்னு சாப்பிடுறோம், பசிக்குமேனு சாப்பிடுறோம். உண்மையிலே பசி என்பதை அறிந்து நாம் சாப்பிட்டுருக்கோம்ங்கிறது கிடையாது. ஒரு நாள் தான் சாப்பிட்டுப்போம். எப்ப பாரு மணி அடிச்சா டங்குன்னு 1 மணி ஆயிடுச்சா லஞ்ச் சாப்பிடலாம், 4 மணி ஆயிடுச்சுன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், 8 மணி இப்படி சாப்பிடுறோம். பயாலாஜிக்கல் கிளாக் பார்த்து தான் சாப்பிடணும். ஆக்சுவலா நம்ம வயிறு சொல்லணும் இப்ப எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது சாப்பிடணுமே தவிர, எப்படியோ ஏன்னா எல்லாருக்கும் வேலை கெட்டு போகுது அப்படின்னு நம்ம ஆபீஸ் போறோம், அந்த டைத்துக்கு தான் சாப்பிட முடியும்னு சாப்பிடுறோம். திருவள்ளுவர் யார் ஒருத்தன் இந்த மாதிரி அளவே தெரியாம ஒரு வேளை உண்ட உணவு ஜெரித்ததா ஜெரிக்கலையான்னு கூட தெரியாம அடுத்தடுத்த வேளை சாப்பிடுறானோ, அவனிடம் நோய் நீங்காமல் நிற்கும்னு சொல்லியிருக்காருங்க. இங்க என்னன்னா காதால கேட்டுட்டே இருக்கான், பசியே தெரியல அவனுக்கு. அப்புறம் நடுவுல கொஞ்சம் அந்த பிரவச்சனம் முடிஞ்சு நடுவுல பிரேக் விடுறாங்களா, கொஞ்சம் பிரசாதம் கொடுக்குறாங்க. அதுவும் பிரசாதம் பாருங்க என்ன கல்ச்சர். அங்க அங்க இருக்கிற சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி கொஞ்சம் பிரசாதம் கொடுப்பாங்க, அந்த பிரசாதத்தை கொஞ்சமா சாப்பிடுறது, அப்புறம் மறுபடியும் கேட்கறது. நம்ம அந்த அன்னபூர்ணி தேவி கிட்ட என்ன பிரார்த்தனை பண்றோம்? அன்னபூர்ணே
ஆதிசங்கரர் பிரார்த்தனை பண்ற, சதா பூர்ணே, அன்னபூரணி தாயே, எப்பொழுதும் நிறைவே வடிவாக இருப்பவளே, அன்னபூர்ணே சதா பூர்ணே, சங்கர பிராண வல்லபே, சிவபெருமானுக்கு பிரியமானவளே, ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகிச்ச பார்வதி. என்ன அழகான பிரார்த்தனை. எனக்கு ஞானமும் வைராக்கியமும் வேண்டும், அதன் பொருட்டு எனக்கு பிக்ஷையை கொடுப்பாய். நான் ஒருவேளை சாப்பாடே இல்லாம ஒரு 10 நாள் எனக்கு யாரும் உணவே தரலன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப சோர்ந்து போயிடுவேன், இந்த உடல் சோர்ந்து போயிடுவேன், என்னால கேட்க முடியாது. கேட்கிற சக்திங்கிற இந்திரியம் இருக்கு இல்லையா, அது வேலை செய்யணும்னா கொஞ்சம் உடம்புல சக்தி இருக்கணும். உடம்புக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுத்தாதான் உடம்பு ஒரு நல்ல இதுல இருக்கும், அப்பதான் கேட்க முடியும். இப்போ இது ரொம்ப அழகா சாந்தோக்கிய உபனிஷத்துல இந்த விஷயம் வருகிறது. ஒரு குரு என்ன பண்றாருன்னா, சிஷியனை ஒரு 10 நாள் சாப்பிடாம விட்டுடுறாரு. அப்படி அப்ப எது பிரம்மம்னு கேட்டா உணவுதான் பிரம்மம் அப்படிங்கிறான். அவன் பேசுற விஷயங்கள் காதுலே விழாது. இப்ப யாரோ ரொம்ப பசியோட இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு அருமையான லெக்சர்ல கொண்டு போய் உட்கார வச்சாலும் நம்மளால கவனிக்க முடியாது, ரொம்ப பிராக்டிக்கலா. ஏன்னா அந்த உடம்புல சக்தி வேணும், கேட்கறதுக்கே சக்தி வேணும். சோ எனக்கு கேட்கறதுக்கு சக்தி வேணும், அதுக்காக எனக்கு உணவு கொடுமா. ஞான வைராகிய சித்தியர்த்த, பற்றற்ற தன்மையை நான் பெற வேண்டும், நான் நல்ல ஞானத்தை மெய்யறிவை பெற வேண்டும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், அந்த சாஸ்திரத்தெல்லாம் உட்காந்து கேட்கணும், கேள்விக்காக. இந்த கேள்வி ஞானம், இந்த கேள்வின்னு சொல்லக்கூடிய இந்த சாஸ்திரத்தை கேட்டல் இருக்கே, சிரவணம் பண்றது இருக்கே, அதை கேட்டாதான் எனக்கு ஞானமும் வைராக்கியமும் வரும். அந்த ஞானமும் வைராக்கியமும் பெறணும்னு சொன்னா நான் கேட்கணும், கேட்கறதுக்கு எனக்கு உடம்புல சக்தி இருக்கணும், உடம்புல சக்தி இருக்கிறதுக்கு எனக்கு உணவு வேணும், அதனால எனக்கு உணவு கொடு. என்ன பிரார்த்தனை பாருங்க, எனக்கு டிவி பார்க்கணும், வாழ்க்கையில என்ஜாய் பண்ணணும், அதுக்காக உணவு கொடுன்னு கேட்கல. ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷான் தேகிச்ச பார்வதி. ஆக திருவள்ளுவர் ரொம்ப அழகா செவிக்கு உணவுன்னு சொன்னதை நம்ம கவனிக்கணும். அடுத்த குறள், செவி உணவிற் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து. செவி உணவிற் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து. கேள்வி அப்படிங்கிற செல்வம் உடையவங்க இருக்காங்க இல்லையா, யாரும் செவிச்செல்வம் ஆகிய இந்த கேள்வி, நிறைய சாஸ்திரங்களை கேட்டவர்கள், கேட்டுக்கொண்டே இருப்பவர்கள், கேட்பதில் ருச்சி இருப்பவர்கள், அதுல ஒரு தனி டேஸ்ட் இருக்கணும் இல்லையா. சில பேரை கொண்டு போய் சில இதுல உட்கார வச்சா ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாது, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீல்டில் தானே ஆர்வம் இருக்கிறது. இந்த செவி உணவுன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ல நூல் பொருட்கள்லாம் கேட்கக்கூடிய இதுல ஒரு ஆர்வம், இதுல ஒரு நல்ல என்ன சொல்றது, அருமையான ஒரு ருச்சி இருக்கிறவர்கள். செவி உணவில் கேள்வி உடையார், காதுக்கு உணவாகிய கேட்டலை உடையவர். நல்ல காதால நிறக்க கேட்டிருக்கான்ப்பா, நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய கேட்டிருக்கான். அவன் யாருன்னா, நிலத்துனா இந்த பூவுலகத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவி உணவின், அவின்னு சொன்னா ஹவிஸ், ஹோமத்துல நம்ம சமர்ப்பிக்கிறோம் இல்லையா, அன்னம் நெய்யெல்லாம் விடுறோமே, அதுதான் ஹவிஸ்ன்னு பேர். அது அவி. அவி உணவின், அவியாகிய உணவினை உடைய ஆன்றாரோடுனா விண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவர்களோடு ஒப்பர், ஒப்பிட்டு போற்றப்படுவர். நிறைய சாஸ்திரங்களை கேட்டிருக்கானே, அவன் பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவன் மனிதன் அல்ல, அவன் தேவன், தேவலோகத்தில் வாழக்கூடிய தேவனுக்கு நிகரானவன் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். என்ன ஒரு ஆனர் பாருங்க. இந்த செவிச்செல்வம் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, தேவர்கள் பொதுவா துன்பமே இல்லாம இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா தேவலோகத்தை பத்தின வர்ணனைகள்லாம், இங்க கர்ப்பவாசம் எல்லாம் கிடையாது, பிறக்கும் போதே இளமையா இருப்போமா, அப்புறம் பிபி சுகர் டயபிட்டிஸ் எவ்வளவு சாப்பிட்டாலும் எந்த வியாதியுமே வராது, எல்லா நேரமும் நல்ல இன்பங்களை நன்றாக அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். நல்லா இருக்குல்ல கேட்க. அப்படித்தான் இந்த சாஸ்திரங்களை கேட்டு கேட்டு நிறைந்த அறிவுடையவர்களும் துன்பம் இல்லாத தேவர்கள் அப்படின்னு சொல்றான். அது தேவர்கள் எப்படி ஒரு ஆனந்தமா இருக்கானோ அவரை காட்டிலும் ஆனந்தமா இருப்பான். இவன் தைத்திரிய உபனிஷத்துல ஒரு படிக்கு மேல போய் இந்த தேவர்களே நிறைய கேட்டகரி இருக்காங்க. அதாவது ஆஜான தேவர்கள், கர்ம தேவர்கள், விதவிதமான கேட்டகரி. அவங்க எல்லாரையும் விட ஸ்ரோத்ரியஸ்ய அகாமஹதஸ்ய அப்படின்னு வரும். ஸ்ரோத்ரியஸ்ய அகாமஹதஸ்ய, ஸ்ரோத்ரியஸ்ய அந்த வார்த்தையை கவனிங்க, நல்ல கேள்வி, நன்றாக கேட்டவன், அகாமஹதஹ ஆசையினால் கொல்லப்படாதவன், நன்றாக சாஸ்திரங்களின் பொருளை கேட்டு ஆசையினால் கொல்லப்படாதவனாக இருக்கிறான் இல்லையா, அவனுடைய ஆனந்தம் உலகத்துல இருக்கிற அத்தனை பிரம்மாஜி வரைக்கும் எல்லாருடைய ஆனந்தத்தை விடையும் மேலான ஆனந்தத்தை அவன் அடைவான்னு சொல்லியிருக்கு. என்ன அழகா திருவள்ளுவர் தைத்திரிய உபநிஷத்துல இருக்கிற விஷயத்த சொல்றாருன்னா எவ்வளவு ஒரு புலகாங்கிதமா இருக்குல்ல.
அப்படியே நீங்க இந்த போர்ஷன் இங்க வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பெரிய பேராகிராஃபே வரும். எத்தனை விதமான தேவர்கள், அவங்களுக்கு மேல 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 கிரடேஷன் போட்டுட்டே கடைசியில பார்த்தா இவனுடைய ஆனந்தத்துக்கு பக்கத்துல கூட வர முடியாது. நன்றாக இவன் மெய்யறிவை பெற்று துன்பத்தை முழுமையாக இவன் கடந்து விட்டான், பேரின்பத்தில் நிலைத்திருக்கிறான், அதனால இவன் தேவர்களோடு ஒப்பிடப்படுகிறான். செவிச்செல்வம் உடையோரின் மேன்மை உணர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழகான ஒரு விஷயம் இது வந்து. அடுத்த குறள். கற்றிலன் ஆயினும் கேட்க அகுதொருவன் ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. கற்றிலன் ஆயினும் கேட்க அகுதொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. கற்றிலன் ஆயினும் கேட்க அகுதொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. கற்றிலன் ஒருத்த வந்து முறையா படிக்கலன்னு வச்சுக்கலாம். உள்ளத்திற்கு உறுதியை அருளும் நூல்களை முறையாக கற்காதவனாக ஆயினும் இருப்பினும் கேட்க அவன் அறிஞர்களின் சொற்களை நன்கு கேட்பானாக. ஆரம்பத்திலேயே சொன்னோம், படிக்க வேண்டிய வயசுல படிக்கலைன்னா கூட எப்ப வேணாலும் கேட்கலாமே. திடீர்னு பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் வரும், தொடர்ச்சியாக கேட்பார்கள். அப்படி கேட்க, அப்படி கேளுப்பா. அப்படி கேட்கறதுனால எனக்கு என்ன சுவாமி கிடைக்கும்னா, அகுது அவ்வாறு கேட்டலானது ஒருவனுக்கு ஒர்க்கம்னு சொன்னா உள்ள தளர்ச்சி, மனச்சோர்வு எல்லாருக்கும் வரும் இல்லையா? எவ்வளவு பெரிய ஆளுக்கும் மனசுல திடீர்னு ஒரு தளர்ச்சி வரும், ஒரு என்னடா அது அப்படின்னு தோணும் இல்லையா? மனமுடைந்து போகின்ற தருணங்கள் வருமே எல்லாருடைய வாழ்க்கையிலும். பெரிய பெரிய சவால்கள் வரும், தோல்விகள் வரும், அதனால உள்ள தளர்ச்சி ஏற்படும். அதுதான் ஒர்க்கம்னு பேர். ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை அப்படின்னா உறுதியை நிலைக்கச் செய்யும் துணையாக அமையும். என்ன அழகுனா, நல்ல சாஸ்திரங்களை கேட்டிருக்கானா, வாழ்க்கையில எப்படிப்பட்ட சவாலான சூழ்நிலைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சிருக்கான், வாழ்க்கை நிலையாமை தெரியும், வாழ்க்கையில எத்தனையோ நீந்தி கரை சேர்ந்த பெரியவர்களை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கிறான், வாழ்க்கையின் இயல்பை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கிறான், வாழ்க்கையின் உண்மை என்ன என்பது அவருக்கு தெரியும். அதனால ரொம்ப அழகா சொல்லுவாங்க சாரதா அம்மா, அருளன்னை சாரதா தேவியார் சொல்லுவாங்க, ஒரு பெரிய பாலத்துக்கு அடியில தண்ணீர் போகுது இல்லையா, இந்த மாதிரி வாழ்க்கையில துன்பம் இன்பம் எல்லாம் மாறி மாறி வந்து வந்தா போகும், அதெல்லாம் நம்ம மைண்ட் பண்ணக்கூடாது. இது போன்ற வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். அதனாலதான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் கேட்கிறோம் இல்லையா? ஏன் கேட்கிறோம்? அதெல்லாம் கேட்டா நம்முடைய வாழ்க்கையில வந்து நமக்கு என்னென்ன கஷ்டம் வந்தாலும் அதை வந்து நம்மளால அதை எதிர்கொள்ள முடியும், உள்ள தளர்ச்சி வந்தாலும் சரி செய்து கொள்ள முடியும். எப்பேற்பட்ட ஒரு பிரயோஜனம். கற்றிலன் ஆயினும் கேட்க, ஒருத்தன் படிக்கலனா கூட அவன் வந்து பெரியவங்கள்ட்ட இருந்து நல்ல விஷயங்களை கேட்கட்டும். அப்படி கேட்டலானது அகுது ஒருவனுக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. ஊன்றுகோல் மாதிரி நல்ல ஒரு உள்ள தளர்ச்சி ஏற்பட்ட போது நல்ல விதமா நமக்கு பிடித்துக் கொள்வதற்கு ஒரு பற்றுக்கோடா ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம்னா, மனசுல வந்து ஒரு நிமிஷம் ராமரை நினைச்சோன்னு, ராமர் எவ்வளவு கஷ்டப்பட்டார், நமக்கு தான் லைஃப்ல கஷ்டம்னு நினைக்கிறோம். சீதாமா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, தர்மபுத்திரர் எவ்வளவு கஷ்டப்பட்டார், இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் கடவுள்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. நமக்கு வழி காட்டுறதுக்காக தான் அவங்க எல்லாம் வந்து மானிட வடிவுல வந்தாங்க. இதை விடவா எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு சாரதா தேவியை விடவா கஷ்டம் வந்துருச்சு, ராமகிருஷ்ணரை விடவா கஷ்டம் வந்துருச்சு, விவேகானந்தர் பட்ட கஷ்டம் நம்ம பட்டோமா, இப்படி கேட்டுக்கொள்ளணும். அப்ப வந்து நம்ம கஷ்டம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடும். இதுதான் வந்து இந்த சாஸ்திரங்கள்லாம் கேட்பதனுடைய பிரயோஜனம். அடுத்த குறள். இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். இந்த வாய்ச்சொல்ங்கிறது திருவள்ளுவர் ரொம்ப பிடித்த ஒரு பயன்பாடு. செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அப்படின்னார் வினாடி, இனியவை கூறல். அதே மாதிரி ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். யாரோ ரோட்ல போறவன் வரவன் எவனோ பேசுறதெல்லாம் நீங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாது. யாரு பேசுறத கேட்கணும்னு இருக்கு. உலகம் அப்படின்னு சொன்னாலே என்ன, உயர்ந்தோர், சான்றோர், ஒழுக்கம் உடையார், அறிவும் ஒழுக்கமும் மிக்க பெரியவர்கள், வாய்ச்சொல், அவர்களுடைய வாயிலிருந்து வரும் அறியாமையை நீக்கும் தீதற்ற சொற்கள் தான் வாய்ச்சொல். ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல்னா பெரியவர்கள், மகாத்மாக்களின், சான்றோர்களின் வாய்ச்சொற்கள். இழுக்கல்னா என்ன, வழுக்கும் தன்மையை உடைய. உடை உழி அப்படின்னு சொன்னா சேற்று நிலத்தில் நடப்பவருக்கு உதவுகின்ற. உடை உழின்னு சொன்னா கம்பு வச்சுட்டு நடப்போம் இல்லையா, ஒரு இடத்துல ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கு, வழுக்கலா இருக்குன்னு சொன்னா என்ன செய்வோம், அந்த இடத்துல கம்பு ஊன்றி கொள்வோம் இல்லையா, அதுக்குதான் உடை உழின்னு பேரு. இழுக்கல்னா வழுக்கும் தன்மை. வழுக்கும் தன்மையுடைய நிலத்துல உதவக்கூடிய அந்த
அந்த கம்பை போன்று ஊற்றுக்கோல் 3 கோல் அற்றே. என்ன அழகான எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு வழுக்கலா இருக்கு அந்த இடத்துல, நிச்சயமா நம்ம நடந்து போனா தத்தக்கா பதக்கான்னு போய் விழுந்துருவோம். கையில ஒரு கம்பு ஊன்றிட்டு போனா கொஞ்சம் கவனமா எப்படியோ நடந்து போயிடுவோம். இது நமக்கு எப்படி வாழ்க்கையில சவாலான நேரங்கள்ல இது போன்ற பெரியவர்களுடைய வாய் சொற்கள் தான் நமக்கு அப்படி பயன்படும். எங்க அப்பா சொன்னார், நம்ம சொல்லுவோம் இல்லையா சாதாரணமா, என்னுடைய ஆச்சாரியர் சொன்னார், என்னுடைய குரு சொன்னார், உங்க வாத்தியார் சொன்னார், அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அதை தான் நான் பற்றி கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பெரியவர்களிடமிருந்து கேட்டு ஒரே ஒரு சென்டென்ஸ், ஒரு உபதேசம். நான் கூட நினைப்பேன், எதற்காக பஸ்ல எல்லாம் திருக்குறள் எழுதி வைக்கணும், யாரோ ஒருத்தருக்கு தோணித்து எழுதி வச்சாரு, திருப்பி திருப்பி அந்த 4-5 குறள் நான் கூட ஒருத்தர் ஏதோ ஒரு கஷ்டத்துல உட்கார்ந்துருக்காருன்னு போது டக்குன்னு அந்த குறளை படிக்கும் போது மனசுக்கு ஒரு படிச்சு மீனிங்கும் படிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும், இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இது மாதிரி ஒரு 4-5 குறள் தான் எழுதி போட்டிருக்காங்க. ஆனாலும் அந்த குறளை படிக்கும் போது டக்குன்னு நம்ம மனசுல ஒரு சே அப்படின்னு ஒரு தோணுது இல்ல, அதுபடி நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி வாழ்க்கையில என்ன அழகான எக்ஸாம்பிள், இந்த உதாரணத்தையே நம்ம தியானம் பண்ணலாம். எடுத்துக்காட்டு, வழுக்கலான நிலத்துல ஒரு கம்ப ஊனிட்டு எப்படி நம்ம நடந்து போறது எவ்வளவு உதவியா இருக்கோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லா நேரமும் நம்ம கிளியரா எல்லாம் தெரிஞ்சுதான் தெரியல. நிறைய நேரம் நம்ம வழுக்கி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்பெல்லாம் நமக்கு பெரியவர்களுடைய சொற்கள் தான் நமக்கு நன்றாக நமக்கு பயன்படுகிறது. எனக்கு அது மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. அதாவது சுவாமிஜி ஒரு தடவை சொன்னாங்க, எந்த மாதிரி இடத்துல நாம இருக்கலாம் அப்படின்னு ஏதோ பொதுவா பேச்சு வரும்போது, எந்த இடத்துல ஆஹ் எந்த இடத்துல ஈஸ்வர பக்தி இருக்கிறதோ, தர்ம அனுஷ்டானம் இருக்கிறதோ, சாஸ்திர விசாரம் இருக்கிறதோ, 3 விஷயம் சொன்னார். தர்ம அனுஷ்டானம், ஈஸ்வர பக்தி, சாஸ்திர விசாரம், இது 3ம் இருக்கின்ற இடத்துல வசதி குறைச்சலா இருந்தாலும் இருக்கலாம். இது 3ம் இல்லாத இடத்துல வசதி இருந்தாலும் இருக்கக்கூடாது. இது மாதிரி சொன்னாரா? இது ரொம்ப வாழ்க்கையில எப்ப பின்னாடி யோசிச்சு பார்த்தா நம்ம எங்க தங்க போறோம் அப்படின்னு யோசிச்சா இது யோசிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி பெரியவங்க சொன்ன ஒரு சில வார்த்தைகள் நமக்கு மறக்கவே மறக்காது. பசுமரத்தாணி போல நம்முடைய மனதில் பதிந்தது. எங்கேயோ ஒரு ராமாயண பிரவச்சனம் 4 மணி நேரம் கேட்டோம்னா ஃபுல்லா வேர்ட் பை வேர்டு ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு வரி, ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு கருத்து நம்ம மனசுல ஆழமாக போய் உட்காரும். அது நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும். இந்த ஊன்றுகோல் மாதிரி நம்ம கூட துணையா வரும். என்ன அழகான ஒரு சிந்தனை. நாம் தொடர்ந்து இந்த கருத்துக்களை படிப்பதற்கு திருவள்ளுவர் நமக்கு அருள் புரியட்டும். சுவாமிஜி அவர்களின் குருவருளும் துணை நிற்கட்டும். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேதப் பொருளாய் மிக விளங்கி, தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே, வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.